வாய்வு தொல்லை, சளி, இருமல்னு இப்படி எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப காலமா வெறும் ஒரே ஒரு ரூபாயில ஒரு இனிப்பான மருந்து சாப்பிடுவாங்க. அதை நாம இன்னைக்கு வீட்லயே வெறும் 2 பொருட்கள்ல எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்ப நாம செய்ய போற ரெசிபிக்கு வெறும் 2 பொருட்கள் தான் தேவை. இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ண பிறகு மெஷர் பண்ணிக்கங்க. சரியா 100 கிராம் இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கழுவி எடுத்த இஞ்சி சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காமலே இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்ப நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருங்க. நம்ம செஞ்ச உடனே பிளேட்டுக்கு மாத்தணும். இப்போ ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்ச 400 கிராம் வெல்லம் அதை சேர்த்துருங்க. கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே நல்லா கரைச்சி விட்டுருங்க. வெல்லம் நல்ல கலப்படம் இல்லாத சுத்தமான பாக வெல்லமா எடுத்துக்கங்க. 400 கிராம், 1 பங்கு இஞ்சிக்கு 4 பங்கு வெல்லம், இதுதான் கணக்கு. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சுத்தமான வெல்லம் அப்படின்னா அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே ஒரு முறை வடிகட்டி ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சேர்த்து செய்யணும். அப்ப வெல்லத்துல உள்ள தூசெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்ப அதே கடாயை நல்லா கழுவிட்டு மறுபடியும் அந்த வெல்ல தண்ணீர் கரைச்சோம்ல அதை சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி திக்காகி வந்துட்டு இருக்கு. தண்ணீர் குறைவா சேர்த்திருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே இப்படி வந்துடும். இதை சில சொட்டுக்கள் நீங்க தண்ணீர்ல விட்டு பார்த்து அதை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை வரணும். நல்லா உருண்டையா வரும். கீழே போட்டா டங்குன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி பதம் வரைக்கும் பார்த்துக்கங்க. இப்ப சரியா இருக்கு. இப்ப அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி இருக்குல்ல அதை உள்ள சேர்த்துடலாம். அடுப்பு குறைவான தீயில இருக்கு. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. விருப்பப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். பட் தேவை கிடையாது. சேர்த்தீங்கன்னா அந்த வாசம் சாப்பிட டேஸ்டா இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் 2 பொருட்கள் போதும் இதுக்கு. சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைவான தீயிலே கலந்து விட்டுருங்க. முதல்ல பாகுப்பதம் மாதிரி ரெடி ஆனிச்சு இல்லையா? ஆனால் இஞ்சி சேர்த்த பிறகு நீங்கள் தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி வந்துடும். ஸோ மறுபடியும் அதை நம்ம திக்னஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ நல்லா குறைவான தீயில கலந்து விடுங்க. அந்த இஞ்சி வெல்லம் கூட சேர்ந்து நல்லா வெந்து கலந்து வரணும். இதை பாருங்க. இந்த மாதிரி இதே ரெசிபி நீங்க வெல்லம் இல்லாம நார்மலா சுகர் சேர்த்தும் செய்யலாம். சுகர் சேர்க்கும் போது நம்ம கடைகள்லாம் அப்படிதான் செய்வாங்க. பட் ஒயிட் சுகர் வேணாம்னு நினைக்கும் போது அப்படி நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி குறைவான தீயில கலந்து விட்டுட்டே இருங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 8 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட தேவைப்படும். இப்ப குறைவான தீயிலே ஒரு 8 நிமிஷம் நான் கலந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா திக்கா வந்திருக்கு. இப்ப பாருங்க, நான் தண்ணியில கொஞ்சம் விட்டு பாக்குறேன், கரைஞ்சு போகல. இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாத்தீங்கன்னா பிறகு கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்க கீழே போட்டீங்கன்னா டங்குன்னு சவுண்டு வரும். ஒரு சில்வர் பிளேட்ல நீங்க போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கு மேலே இருந்ததுன்னா பாத்திரத்திலே செட் ஆகிரும். இதை அப்படியே எடுத்து நம்ம நெய் தடவி வச்சிருந்தால அந்த பாத்திரத்துக்கு மாத்திருங்க. லைட்டிங் ப்ராப்ளம், கலர் கொஞ்சம் டார்க்கா தெரியுது. செட் ஆகும் போது சரியா வந்துடும். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். ஒரு பாதி அளவு செட் ஆகிருக்கும். லேசா ஆறி இருக்கும். இந்த நேரத்துல நீங்க கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஆறி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ண வராது. அப்புறம் நீங்க உடைச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு கட் பண்ண வரல, பதம் கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேகியம் மாதிரி நீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். நல்லா செட் ஆகி மிட்டாய் மாதிரி நல்லா செட் ஆகி வரும். இருக்கட்டும். இப்போ பாருங்க, 1 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன், நல்லா செட் ஆகிருச்சு. ரொம்ப சூப்பராக எடுக்கவும் வருது. இந்த வெள்ளை பாகு பதம் சரியாக எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்தியான இஞ்சி மரப்பா ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். குட்டியா ஒரு விக்ஸ் முட்டாய் மாதிரி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. 1 ரூபாய் 50 காசு அப்படின்ட்டு. அதை சாப்பிட்டாவே போதும், இருமல் வாய்வு தொல்லைக்கெல்லாம் இன்ஸ்டன்டான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதை தான் நாம இன்னைக்கு பார்த்துருக்கோம். வீட்லேயே ரொம்ப சுத்தமா ரொம்ப கிளீனா வெல்லம் பயன்படுத்தி இன்னும் ஆரோக்கியமா செஞ்சிருக்கோம். ரொம்ப சுலபமான மெத்தட். ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுலபமான இஞ்சி மரப்பா வெறும் 2 பொருட்கள்ல ஆரோக்கியமா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.